ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இது டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணி 50 இயர்ஸ் ஆனாலும் இது ரொம்பவே பாப்புலராக இருக்குங்க நம்ம ப்ரோக்ராமிங் இண்டஸ்ட்ரியில். இது வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ் டூ. அதனால தான் நிறைய டேட்டா பேசஸ் டெவலப்மெண்ட்டில், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸில் சி ப்ரோக்ராமிங்கை வைடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆவீங்க. இது நம்மளோட பெல் லெபார்டரிஸில் 1972 டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. இது மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஈவன் டுடே 2025 கூட இது ரொம்பவுமே பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க. சரி, ஏன் இது இவ்வளோ பாப்புலராக இருக்குது? இப்போ தான் ஜாவா, பைத்தான்னு சொல்லி நிறைய அப்டேட்டடான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. Why is it popular? அதை நம்ம பார்க்கலாம். மெயின் ரீசன், இதோட பாப்புலாரிட்டிக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is a fundamental programming language in the computer science field. பிகாஸ் இப்போ பைத்தான், ஜாவா நிறைய வந்திருக்கலாம், பட் அது எல்லாமே பேஸ் பண்ணது நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் தான். ஈவன் நம்ம இப்போ சி ப்ரோக்ராமிங் பற்றி தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட தாய்மொழி தமிழையே எடுத்துக்கோங்களேன். நம்ம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்குது, ரூட் காஸாக இருக்கிறது நம்ம தமிழ் மொழி தான். நம்ம தமிழ் மொழியை தழுவி தான் இந்த மாதிரி கிளை மொழிகள் எல்லாம் தோன்றுச்சு. அதே மாதிரி தாங்க மெயின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட மெயின் கான்செப்டே சி ப்ரோக்ராமிங் தான். அதுலேருந்து வந்தது தான் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி? நம்ம சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டோம், அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதுங்க. ஒரு நோட் பேட், அது எல்லா கம்ப்யூட்டர்லையுமே இருக்கும். நோட் பேட் இருந்தாவே போதும், நீங்கள் ஒரு சி கோட நீங்கள் ரைட் பண்ணிடலாம். பட் அதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஐடிஇஸ் வேணும். ஐடிஇனா என்ன? இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது அந்த சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பைலர், இன்டர்பிரிட்டர், அந்த ப்ரோக்ராமிங் கன்சோல் ஒன்று வேணும். அது கோட் பிளாக்ஸ், எக்லிப்ஸ் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ நிறையா இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டர்போ சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய ஐடிஇஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சி ப்ரோக்ராம் பார்த்துருவோமா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே printf ஹலோ வேர்ல்ட். இது ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அவுட்புட் மட்டும் கொடுக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இது ஜஸ்ட் இந்த ஒரு அவுட்புட், ஒரு லைன் அவுட்புட் வரும். இதுக்கு நம்ம இந்த சிம்பிளாக ஒரு சி ப்ரோக்ராமிங் கோட் எழுதுகிறோம். நான் கோட் பிளாக்ஸ் அந்த மாதிரி ஐடிஇ சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் இது. இந்த மாதிரி தான் அதோட டிஸ்பிளே இருக்கும், இந்த மாதிரி தான் அதோட விஷுவல் இருக்கும். நம்ம இதில் தான் போய் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம முன்னாடி பார்த்த சிம்பிள் ப்ரோக்ராமிங்கில் #stdio.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கும். இட்ஸ் அ ஹெடர் ஃபைல். நம்ம தலை தான் ஹெட் இல்லைங்களா, அந்த மாதிரி டாப் ஆஃப் த ப்ரோக்ராமில் எழுதுறதுனால அது ஹெடர் ஃபைல்ஸ்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இட்ஸ் அ லைப்ரரி ஃபைல். ஜென்ரலாக லைப்ரரினா என்ன இருக்கும்? நிறைய புக்ஸ் இருக்கும், அங்கே கண்டென்ட் இருக்கும், நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இது ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ், இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நிறைய மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் எடுத்து நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுனால தான் இதை இன்க்ளூட் பண்ணணும் நம்ம ப்ரோக்ராமில். நான் இதில் இருக்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணால் தான் கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல், ஓகே இதுலேருந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது தெரிஞ்சுக்கும். அதனால் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணணும். அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ், இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் அனதர் மெயின் திங் இன் ஆல்வேஸ் அப்பியர் இன் த சி ப்ரோக்ராம் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை மெயின் அப்படிங்கிற ஒரு லைன் போட்டு பக்கத்தில் வந்து பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டோம்னா இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா சி ப்ரோக்ராம்லேயுமே இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். அது வந்து ஒரு பிரேசஸ், கேர்லி பிரேசஸ் இந்த மாதிரி இருக்குங்களா, கேர்லி பிரேசஸில் தான் அது வந்து உள்ளுக்குள்ளே நம்ம என்ன லைன் ஆஃப் கோட்னாலும் என்ன நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமோ, என்ன நம்ம அதில் அந்த விஷயங்களை பண்ணணுமோ அந்த கேர்லி பிரேசஸ்குள்ளே போட்டால் மெயின் ஃபங்க்ஷனில் தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும். நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் மேலேயும் எழுதலாம், நடுவில் எழுதலாம், கடைசியிலையும் எழுதலாம். பட் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே அட் த சேம் டைம் சி ப்ரோக்ராமிங் லைன் பை லைன் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் அடுத்த லைன், நெக்ஸ்ட் அடுத்த லைன், இந்த மாதிரி லைன் பை லைனாக தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். அவுட்புட் ஃபங்க்ஷன் நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா, #include stdio.h நம்ம ஆட் பண்ணோன்ட்டு. அது எதுக்குன்னா இந்த printf ஃபங்க்ஷன், printfன்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டாவே என்னது? இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இது வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன், அதாவது print ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எனிதிங் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன சென்டென்ஸ் போட்டாலும், என்ன லைன் போட்டாலும்
அது அப்படியே நம்மளோட கன்சோல் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். முன்ன ஹலோ வேர்ல்டு நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் எடுத்து பாருங்கள், அந்த ஹலோ வேர்டுங்கிற அவுட்புட் வரும். இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரிண்ட் ஆஃப் அவுட்புட் ஃபங்க்ஷன். அனதர் மெயின் திங், எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் அ செமிகோலன். கண்டிப்பாங்க ஒவ்வொரு நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு லைன் ஆஃப் கோட் எழுதுனதும் நம்ம செமிகோலன் வச்சு நம்ம வந்து எண்ட் பண்ணணும், இல்லைன்னா எரர் காட்டும் கண்டிப்பாக. அதே அட் த சேம் டைம் ஒயிட் ஸ்பேசஸ் நீங்கள் வந்து விட்டும் எழுதலாம். ஒயிட் ஸ்பேசஸ் விடாமல் இந்த மாதிரி நம்ம இன்ட் மெயின் பிரிண்ட் ஆஃப் அந்த மாதிரி லைனாக ஒரே சென்டென்ஸாக கூட நம்ம கோடிங் எழுதலாம். பிரேசஸ் நீங்கள் கரெக்டாக போட்டு செமிகோலன் கரெக்டாக போட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒரே லைனில் கூட நம்ம இந்த கோடிங் எழுதுனா கம்பைலர் எந்த எரருமே நம்மளுக்கு காட்டாது. அதே சமயம் ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து லைன் பை லைன் நீங்கள் எழுதினாலும் கம்பைலர் எந்த எரரும் காட்டாது. ரெண்டுமே, ஏன்னா ஒயிட் ஸ்பேஸ் அது இக்னோர் பண்ணிடும். ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். அட் த சேம் டைம் மல்டிபிள் லைன்ஸில் லைன் பை லைனாக எழுதும் போது நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து ஒரு ரீடபிளாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்ததுமே யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே லைன் பை லைன் கோடிங் எழுதுறது தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மெயின் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலையும் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இதெல்லாமே நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், நம்ம யூசர்ஸே நிறைய டிஃபைன் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸை. அதெல்லாம் நம்ம பின்வரும் கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டன் 0 அப்படிங்கிறது கடைசியாக எண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்து இன்ட், ஃப்ளோட், வாய்ட் மீன்ஸ் எதுவுமே ரிட்டன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து நம்மளுக்கு ரிட்டன் பண்ணுது மீன்ஸ் நம்மளோட ஸ்க்ரீனுக்கு அது ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு திருப்பி நம்ம ப்ரோக்ராமுக்கு வரதுக்காக ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதணும். ரிட்டர்ன் டேட்டா டைப் நம்ம எழுதணும். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, 0 தான் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ரிட்டர்ன் 0ங்கிறத நம்ம எண்ட் பண்ணோம்னா எந்த எரரும் காட்டாமல் நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். அட் த சேம் டைம் கேர்லி பிரேசஸில் எத்தனை கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறோமோ கரெக்டாக கேர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணணும். முக்கியமாக மெயின் ஃபங்க்ஷனில் கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேர்லி பிரேசஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். otherwise it will give an error. ஓகேவா? அதே மாதிரி கெட் சீக்கர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த எண்ட் ஆஃப் த கோடில் கெட் சீக்கர்ஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதனால் கெட் சீக்கர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ டு ரீட் அ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட். அதாவது ஒரு கன்சோலில் அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அவுட்புட் வந்ததும் நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமுக்கு 1 செகண்டில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுக்கு திரும்பி வந்துடும். நான் ஒரு கேரக்டர் கீபோர்டில் அழுத்தினா மட்டும்தான் எனக்கு திரும்பி வரணும், இல்லைன்னா கன்சோல் ஸ்க்ரீன் அப்படியே அவுட்புட்டை காட்டணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ அது ப்ரைமரிலி conio.h, அதாவது நம்ம ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஆட் பண்ணோம் இல்லையா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு, அதே மாதிரி இந்த getch ஃபங்க்ஷன் வந்து conio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலில் இருக்கும். அதனால conio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போலாம் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா டர்போ சி அப்படிங்கிற ஒரு கம்பைலர், அது மாதிரி சில கம்பைலர்ஸில் தான் இந்த getch தேவைப்படுது. டர்போ சி சப்போஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி பழகிக்கலாம். பட் இப்போ இருக்கிற விஷுவல் ஸ்டுடியோ கோட் பிளாக்ஸ் அந்த மாதிரி இதில் நம்ம getch தேவைப்படுறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நீங்கள் சி ப்ரோக்ராம் பற்றி ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம சி ப்ரோக்ராம் பற்றி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். தேங்க்யூ.